ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தோனி பார்த்துட்டு ரிக்கி ஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் அப்புறமா ஒரு சில இன்ஸ்டாகிராம்ல வந்த மெசேஜஸ், அதுவும் ஒரு சில எஸ்ஓடிலாம் வந்து செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதோடைய இதுவாக தான் இந்த வீடியோ இருக்க போது. முதல் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியான் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT60 512GB 29,500 அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல கேன் ஐ பை நோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து 256GB வந்து இதோட பிரைஸ் அதிகமாக இருக்குது, 512 தானே ஹையர் வேரியன்ட், அதுதானே பிரைஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இங்கே வந்து ரியல்மியோட வெப்சைட்டில் ரியல்மி சைட்லேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற இந்த 512GBலாம் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஸ்டாக் வந்த போதே சேலுக்கு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே எவ்வளோ பேர் கன்சியூம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கன்சியூம் வந்து பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதை செஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஃபோன் செஞ்சுருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் அவங்களால ஒரு 30,000 ஃபோன்ஸ் இல்லை மேக்ஸிமம் ஒரு 50,000 ஃபோன்ஸ் தான் விற்றுருப்பாங்க. மிச்சம் இருக்க 50,000 ஃபோன்ஸ் வேஸ்ட் ஆகிடும். அண்ட் தென் அது எப்படி பண்ணாலும் அதை வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அடுத்தடுத்து வேறு ஃபோன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கனால என்ன பண்ணுறாங்க, சரி இருக்கிற ஹையர் வேரியண்ட்டை ஸ்டாக் கிளியரன்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸ்லேயும் இது வந்து நடக்கும். ஒரு பர்டிகுலர் ஹையர் வேரியண்ட்டாக இருக்குது. இப்போ சாம்சங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய S24 அல்ட்ராலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் வேரியண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அதெல்லாம் ஆஃபரில் நம்ம வந்து பார்க்கவே முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா S23 அல்ட்ரா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா அந்த 60,000 70,000 வந்து சுற்றிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட அவ்வளோ ஸ்டாக் வந்து இருக்கு. அந்த ஸ்டாக்கெல்லாம் கிளியர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அது இல்லாமல் அது ஒரு 2 வருஷம் பழசம் ஆயிடுச்சு. இன்னும் ப்ரைஸ் கம்மியாகி சரி ஓகே 60,000 65,000 வந்தால் கூட தள்ளி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் போயிட்டு இருக்குல்ல, அதே தான் இப்போ ரியல்மி GT60யோட ஹையர் வேரியண்ட் வந்து போயிட்டு இருக்கு. ரெண்டாவது இதை வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதை வாங்கலாமான்னு கேட்கும்போது தான் இன்ஸ்டாகிராமில் ஒரு நண்பரும் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோட GT60 வாங்கணுமா இல்லை OnePlusோட 12R வாங்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. நான் அவர்கிட்ட வந்து ப்ரோ வேணாம் ப்ரோ, நீங்கள் 12Rே போயிருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 256GB வேரியன்ட் எடுக்கிற மாதிரி தான் இருந்தார். அதோடைய ப்ரைஸிங் ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டுமே ஏறத்தாழ ஒரு 1000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு. அந்த 1000 ரூபாய் 1500 டிஃப்ரென்ஸுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசர் வந்துருது. அண்ட் தென் ப்ரீமியமான பில்டு குவாலிட்டி. இது வந்து பில்டு குவாலிட்டி அந்த அளவுக்குலாம் இருக்காது, அது ப்ரீமியமான பில்டு. இன் ஃபீலும் ரெண்டுத்துலையுமே நல்லா தான் இருக்குது. கர்வ் டிஸ்பிளே அப்படின்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் பில்டு வந்து பார்த்தீங்கன்னா OnePlusோட 12Rல வந்து நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்னாப் டிராகனுடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Gen 2 யூஸ் பண்ணிருக்கனால கண்டிப்பாக அங்கே இதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்க போது. அண்ட் தென் UI வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலர் OS பேஸில் வந்து ரன் ஆகிறது தான். ஆனால் ரியல்மி UI 6.0ல இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸை விட ஆக்சிஜன் OS 15ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான். அதுலேயும் 100 வாட்ஸ் இருக்குது, இதில் 120 வாட்ஸ் இருக்குது. அதே 5500 mAh பேட்டரி. இது எல்லாமே காமனாக தான் இருக்க போகுது. இங்கே மெயின் டிஃபரன்ஸ் எங்கன்னா இங்கே பர்ஃபார்மன்ஸ், அப்புறமா இதை விட கண்டிப்பாக கேமராலையும் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 12 ஒரு எட்ஜ் இருக்குது. ஏன்னா யூஸ் பண்ணுற ப்ராசர் ஸ்னாப் டிராகனுடைய 8 Gen 2, அதோடைய ISP வேறு, இதோட ISP வேறு. ஸோ அந்த இதுலாம் வந்து பார்க்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா கேமராலையும் எட்ஜ் வந்தால் இங்கே தான் இருக்குது. அண்ட் தென் ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் செக்மெண்ட்ல. இதெல்லாம் நான் பேஸ் வேரியன்ட் தான் எடுக்க போறேன், எனக்கு வந்து 112 தான் எடுக்க போறேன், 128GB தான் எடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய்க்கு மேல இருந்திருக்கு. ஏன்னா இது வந்து 23,500 அது வந்து பாத்தீங்கன்னா 28,500 அப்படின்ற மாதிரி வந்து கிடைக்குது. 28,500 இல்ல 30,000 வச்சுக்கோங்களேன். ஒரு 5,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாய் கேப் இருக்கு. இல்ல ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் வந்து இந்த 256GB வேரியன்ட் போறீங்க இல்ல 512 போறீங்க அப்படின்னீங்கனாலும் ரெண்டுத்துக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 1000 ரூபாய் டிஃபரன்ஸ் இல்லை 500 ரூபாய் டிஃபரன்ஸ் தான் வந்து இருக்குன்றனால நான் வந்து பர்சனலாக வந்து என்ன சொல்லுவேன்னா OnePlusோட 12R வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஃபீல் பர்ஃபார்மன்ஸ்லையும் கிடைக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா அவுட்புட் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படின்றனால தான் நான் வந்து OnePlus 12R வந்து சொல்லுவேன். நீங்கள் ரியல்மி GT60ல பேஸ் வேரியன்ட் கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். இப்போ நான் வந்து பேஸ் வேரியண்ட்டை குறைய சொல்ல மாட்டேன். 23,500 பேஸ் வேரியன்ட் சம ஒர்த்து. ஆனால் அந்த பேஸ் வேரியண்ட்டை தாண்டி அதுக்கு அடுத்து இருக்கிற வேரியண்ட்லாம் போடுங்க அப்படின்னீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் OnePlus 12R ஆஃபரில் இருக்கனால நான் அதை வந்து சொல்வேன். ஏன்னா அதை நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்க்கும்போது OnePlus 12R நான் பர்சனலாக என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூட ஃபீல் ஆச்சு, உண்மையாலே கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. எனக்கு வந்து இந்த OnePlus மேலாம் விருப்பம் இல்லைப்பா, எனக்கு வந்து 512GB ஸ்டோரேஜ் தான் முக்கியம். நான் ஆல்ரெடி 256GB ஸ்டோரேஜ் இருக்க ஃபோன் தான் வச்சிருக்கேன். எனக்கு அதுவே ஸ்டோரேஜ் பத்தலை. எனக்கு வந்து
பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டே டு டே லைஃப்க்கு நார்மல் யூசேஜ் தான் பண்ண போகிறேன், நான் ஹெவியாக கேமே விளாட மாட்டேன், டே டு டே லைஃப்க்கு நார்மலாக யூஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து ஒரு 6 to 7 hours SOT வந்தால் போதும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி எனக்கு ஸ்டோரேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரியல்மி GT60 வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட தான் இருக்க சாய்ஸ், நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க, OnePlus-ஓட 12R அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT60. அப்புறமா இன்னொரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது Note 4 வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பரும் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாரு. அவருக்கு நான் சொல்கிற விஷயமும் என்னென்னா சேம் இதே தான், எனக்கு தெரிஞ்சு OnePlus-ன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஏன் நாடு போகிறீங்க? ஏன்னா நாடோட ப்ரைஸிங் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து போகலாம். அண்டர் இது இப்போ ரியல்மி GT60 வந்து எப்படி ஆஃபர் டைமில் கிடச்சி இப்போ ஆஃபரில் இருக்க மாதிரி தான் இருக்குது. OnePlus-ஓட Note 4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ ஆஃபரே இல்லை, அதை தூக்கிட்டான். அமேசானில் வந்து போய் பார்த்தோம்னா டேரெக்டாக 30,000 இருக்குது. அந்த 30,000 ரூபாய்க்கு நான் நாடு போகிறதுக்கு பதிலாக OnePlus 12R போயிருங்க அப்படின்றது தான் நான் வந்து சஜஷனாக சொல்லுவேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து அவரோட SOT வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு, ரியல்மி GT60 தான் அவரை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஷாக்கிங்கு 10 ஹவர்ஸ்க்கான SOT வந்து கொடுத்துருந்தாரு. மனுஷன் எப்படியா யூஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் நார்மல் யூசேஜ் எனக்கு சாலிடாக 10 ஹவர்ஸ் வந்துருது அப்படின்ற மாதிரி வந்து அவரோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இப்போ நீங்கள் வந்து சைடில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் யாராவது ரியல்மி GT60 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் SOT வருது அப்படின்றதே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 hours நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வர நாள்லாம் 6 hours தான் வருது. ஏன்னா அது மொபைல் டேட்டா இல்லை, அதுவும் பர்டிகுலராக சொல்லணும்னா BSNL மொபைல் டேட்டா ஆனில் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாறுமாறாகவே இறங்குது. இதே நான் வந்து வீட்டில் இருந்தேன்னா ஒய்ஃபைல தான் யூஸ் பண்ணுவேன். சாலிடாக 7 hours மேலே SOT எனக்கு வந்து வருது. 7 hours தொட்டுருது அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. ஒரு நார்மல் யூஸு நான் வந்து பார்த்தீங்கன்னா கேமே விளையாட மாட்டேன், சுத்தமாக கேம் கிடையாது அப்படின்றது தான். இந்த சின்ன சின்ன கேம்ஸ் கூட கிடையாது, எந்த கேமுமே கிடையாது. சோஷியல் மீடியா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கால்ஸ் பேசுகிறதுக்கு அண்ட் தென் ஃபோட்டோஸ், ஒரு சில ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறதுக்கு, வீடியோ வீட்டில் இருந்தானா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக வீடியோஸ் இருக்கும். வெளியே போனால் தான் அந்த சின்ன சின்ன கிளிப் வீடியோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா 7 hours அப்படின்றது எனக்கு ஒரு நல்ல ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் அவர் கொடுத்த 10 hours எனக்கு செம்ம ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ நேரம் SOT வருது அப்படின்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் OnePlus 12R யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் தட்டுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாதிரி டாடா பை பேசுகிறேன் வந்து நான் நந்து.